அதிகாரத்தை நாம் கவனமாக கேட்போம். ஐசாயா 53, ஏசாயா 53ஆம் அதிகாரம். இந்த வேத அதிகாரம் முழுவதிலும் இவர் நமக்காக எவ்விதமாய் வேதனைப்பட இருக்கிறார் என்பதை அது சுட்டி காட்டுகிறது, வர்ணிக்கிறது, விவரிக்கிறது. அதனை நாம் கவனமாய் பார்ப்போம். வார்த்தைகள் திரையிலே உங்களுக்கும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இந்த வசனங்கள் கேட்ட வண்ணமாக ஒரு விசை ஜெப நிலையிலே நாம் அமர்ந்திருப்போம். Be seated prayerfully. Just allow the words to speak to you. It's a time between you and the Holy God to say, God, have mercy upon me. ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும். என்னுடைய பொல்லாப்பின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், என்னுடைய துயரத்தின் நிமித்தம்
உம்மை கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரிக்க ஒப்பு கொடுத்தேனே. Let there be a personal time of conviction within you. As the words in Isaiah say, it is your sin, it is your wickedness, it is you going astray that brought him to the cross of Calvary. உனக்காக நொறுக்கப்பட்டார், உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக வேதனைப்பட்டார், உனக்காக ஆணிகளை சுமந்தார். Just going to give a moment of silence as you just say, Lord, what have you done for me? ஏன் ஆண்டவரே இப்படி செய்திருக்கிறீர்? எனக்காக ஏன் இப்படி செய்திருக்கிறீர்? Why, Lord, have you gone through so much for me? இந்த வார்த்தைகள் உங்களோடு இடைப்படட்டும். உங்களை ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கையிலே உள்ள ரகசியங்கள், இருளின் கதவுகளை திறந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய திமிர்வாதமான ஜீவியம், உமக்கு விரோதமான ஜீவியத்திற்காக என்னை மன்னியும். Lord, I open the secret basement of my life. Lord, I open the dark secrets, the skeletons in my wardrobe. I open it to you. Forgive me, Lord. Forgive me for the way I live my life. Forgive me for the way I am rebellious in my nature, in my character. என்னை ஒப்புவிக்கிறேன். I surrender. Have your way with me. என்னை ஆளுகை செய். Let this be a time between you and the Holy God. உனக்கும் பரிசுத்த தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட நேரமாக இருக்கட்டும். கர்த்தர் உன் இதயத்தின் ஆழத்திலே பேசுகிறார். உன் ஜீவியம், உன் வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ரகசியமாக வாழ்கின்ற வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். உன் இதயத்தை திறந்து ஒப்புக்கொள். இந்த நேரத்திலும் கூட நம் மத்தியிலே சகோதரி ரீனா அவர்கள் ஒரு மறு உத்தரவின் ஜெபத்தை நம் சார்பில் அவர்கள் வந்து ஏறெடுப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபம் ஏறெடுப்போம். Right now, Sister Rina will lead us in a response prayer on behalf of all of us. Together with her, close our eyes and pray as she leads us in this prayer. பிதாவின் சுதனே, பிதாவின் நேசகுமாரனே, அப்பழுக்கில்லாத தேவ ஆட்டுக்குட்டியே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பம் போன்றவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, 1000-10,000 பேர்களில் சிறந்தவரே, ஆனால் நீர் இப்பொழுது சிலுவையிலே உம்மை பார்ப்பதற்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை அப்பா. விரும்பப்படத்தக்க ரூபம் உம்மிலே காணப்படவில்லை தகப்பனே. அந்த அப்பழுக்கில்லாத சரீரத்தை உச்சந்தலை முதல் உள்ள கால் வரைக்கும் நொறுக்க ஒப்பு கொடுத்தீரப்பா, அடிக்க ஒப்பு கொடுத்தீரப்பா, காயப்படுத்தப்பட ஒப்பு கொடுத்தீரே. இதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை வடிகின்ற இரத்தத்தை நாங்கள் காண்கின்றோம் அப்பா. நீர் தேவனால் வாதிக்கப்படுகிறீர் என்று
சித்தத்தின்படி நொறுக்கப்படுகிறீர் என்று நினைத்தோம் அப்பா. ஆனால் இப்பொழுது நினைவு கூறுகிறோம், எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் முரட்டாட்டங்கள் அப்பா, நாங்கள் உம்மை விட்டு தூரம் போன காரியங்கள், எங்கள் முகத்தை நாங்கள் உமக்கு மறைந்து கொண்டு ஓடின ஓட்டங்கள், உமக்கு முன்பாக எங்களை மறைத்துக் கொண்ட காரியங்கள், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைக்காக நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீர் என்று இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம் தகப்பனே. எங்களை சுகமாக்கும்படி நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீர் என்று நினைக்கின்றோம் அப்பா. உம்மை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. எங்கள் மீறுதல்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் குற்றங்களுக்காக நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீர் தகப்பனே. சிலுவையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை குணமாக்கும்படி, எங்கள் பாவத்தின் சாபத்தினால் வந்த நோய்களையும் சாபங்களையும் குணமாக்கும்படி நீர் சிலுவையிலே உம்மை ஒப்பு கொடுத்தீர் அப்பா. உம்மை நொறுக்கினீர் என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அந்த தழும்புகள் எங்களை சுகமாகட்டும் அப்பா. அந்த சமாதானம் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் தகப்பனே. இருதயத்தின் ஆழங்களில் இருக்கிற குற்றங்கள் இந்த நேரத்தில் மன்னிக்கப்படட்டும் தகப்பனே. இருதயத்தின் ஆழங்களில் இருக்கிற வேதனைகள் நீங்கி உம்முடைய சமாதானம் நிரப்பட்டும் தகப்பனே. சரீரத்தின் பாடுகள் இந்த நேரத்தில் எங்களை விட்டு விலகட்டும் தகப்பனே. எங்களை நீதிமான்கள் ஆக்கும்படி நீர் உம்முடைய வாயை திறவாமல் இருந்தீர் தகப்பனே. வீணாய் பழி சாட்டப்பட்டும், குற்றம் சாட்டப்பட்டும், பழி சொற்களால் உம்மை வசையாடின பொழுதும் நீர் உம்முடைய வாயை திறக்காமல் இருந்தீரப்பா. உம்முடைய சத்தம் கேட்கப்படாமல் இருந்தது தகப்பனே. நீர் காற்றையும் கடலையும் அதட்டின சத்தத்தை உடைய தேவன். அந்த பாடுகளுக்கு முன்பாக நீர் அமைதியா இருந்தீரப்பா. எங்களை நீதிமான்கள் ஆக்கும்படி அப்பா, எங்களை நீதிமான்கள் ஆக்கும்படி நீர் உம்மை நொறுக்க சித்தம் கொண்டீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களை மன்னிங்க தகப்பனே. அது மட்டுமல்ல, நாங்கள் அப்பா இந்த உலகத்திலே, இருளான உலகத்திலே எழுந்து சென்று அநேகரை நீதிமான்கள் ஆக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சோதனைகளையும் பாடுகளையும் நிராகரிப்புகளையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு உம்முடைய சுவிசேஷத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் பிறருக்கு எடுத்து செல்ல அநேக பலவான்களை உமக்கு கொள்ளை பொருளாக கொண்டு வர நாங்கள் பாடுகளை சகிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீடிய பொறுமையும் சமாதானத்தையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க. எங்களை ஒப்புவிக்கின்றோம் அப்பா. எங்களுக்காக மறித்தீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே. நாங்கள் உமக்கு என்ன செய்ய போகிறோம்? எங்களை நீதிமான்களாக்கினீரே, நாங்கள் உமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்பா? இருளில் இருக்கிற அநேகம் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு செல்ல எங்களை தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அநேகரை நீதிமான்களாக்க, நீதிமான்களாய் இந்த சமூகத்திலே கொண்டு வருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. இந்த நேரத்திலும் எங்களை உடைய கரத்திலே சமர்ப்பிக்கின்றோம் தகப்பனே. நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமென். எழுந்து நிற்போம்.
கண்மணியை கொலை செய்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த குமாரை விசாரிக்க கணம் கோட்டார் அவர்களிடம் அனுமதி கேட்கிறேன். Proceed. மிஸ்டர் குமார், உங்களுடைய நண்பருடைய சந்தோஷோட கொலைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்ல சார், நான் கொலை பண்ணல சார். நிறுத்துங்க சார். இந்த கதையை தான் இந்த ஒரு கோர்ட் 3 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க கொலை செய்யலனா வேற யார் கொலை செய்தது? சார் தெரியல சார், யாரை கொலை பண்ணான்னு உண்மையிலேயே தெரியல சார். நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது. அந்த சம்பவம் நடந்த இடத்துல நீங்க மட்டும் தானே இருந்திருக்கீங்க? ஆமா சார், ஆமா சார், நான் மட்டும்தான் சார் இருந்தேன். அப்ப நீங்க தானே செய்திருக்கணும். இல்ல சார், நான் செய்யல சார். அப்ப எங்க போனீங்க நீங்க? சார் நான் வெளியே போனேன் சார், சிகரெட் குடிக்க வெளியே போனேன் சார். அந்த நேரத்துல உள்ள சத்தம் கட்டிச்சு சார், ஓடி வந்து பார்த்தேன் சார். நம்பர் சார். இருந்துங்க. அந்த இடத்துல வேற யாரும் இருந்தது? வேற யாரும் இல்ல சார். வேற யாரும் இல்லையா? இல்ல சார். யாருங்க அப்ப நீங்க பார்க்கல? யாரையும் பார்க்கல சார். யாருமே அந்த இடத்துல இல்ல? இல்ல சார், யாரும். ஆமாவா இல்ல? சரியா சொல்லுங்க சார். இல்ல சார், யாருமே இல்ல சார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தேவையில்லாம எதிர்க்கட்சி வழக்கறிஞர் என்னுடைய கட்சிக்காரர் மீது அபாண்டமான பழியை சுமத்துறாரு. அது மட்டும் இல்ல, அவரை பயமுறுத்த முயற்சி பண்றாரு, கேஸ திசை திருப்ப முயற்சி பண்றாரு. Objection overruled. சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். அங்க என்ன நடந்ததுங்கறத நான் சொல்றேன். இவரும் இவருடைய நண்பர் சந்தோஷம் சேர்ந்து சமுதாயத்துல பல்வேறு குற்ற செயல்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக பல கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறாங்க. பணத்தை பார்த்தவன இவரோட புத்தி மாறிடுச்சு. நண்பரையே கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறாரு. சரியான சூழ்நிலையை எதிர்பார்த்து இருந்திருக்காரு. சந்தர்ப்பம் வாய்த்தவன அவரை போட்டு தள்ளிட்டு மொத்த பணத்தை இவரே சுருட்டி இருக்கிறாரு. இதுதான் இவரோட திட்டம். இங்க வந்து நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்த பார்த்துட்டு இருக்காரு. இல்ல சார். Silence, please. Order. Silence, please. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தேவையில்லாம என் கட்சிக்காரர் மீது அபாண்டமான பழி சுமத்துறது மட்டும் இல்லாம இவர் கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். சம்பந்தம் இருக்கு சார். உங்களுக்கும் உங்களுடைய நண்பர் சந்தோஷுக்கும் சில சண்டைகள் இருந்திருக்கு இல்லையா சார்? சந்தோஷ் என் ஃப்ரெண்ட பார்த்து 6 மாசம் மேல ஆச்சு சார். அதான் சார் நானும் சொல்றேன். சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க. சண்டையெல்லாம் போட்டுருக்கேன் சார். பணத்துல உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அதனால நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. அதனால சண்டை முட்டு போய் நீங்க வர கொலை செஞ்சிருக்கீங்க. இல்ல சார், கொலை பண்ணல சார். சார் உண்மையில என்ன நடந்துச்சு ஞாபகமே இல்ல சார். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது சார். எல்லா குற்ற செயல்களையும் செய்யற இந்த குற்றவாளிகள் எல்லாருமே எப்பவும் Order. Silence, please. குற்றம் செய்யற எல்லா குற்றவாளிகளும் எப்பவும் வழக்கமா சொல்ற டயலாக தான் இவரும் சொல்றாரு. ஞாபகம் இல்ல, தெரியல. ஆனா நீங்க மறக்கலாம் சார். இந்த சிசிடிவி கேமரால பதிவான இந்த காட்சி மறக்காது. சம்பந்தப்பட்ட அந்த பார்ல நடந்த காட்சிகள் எல்லாமே இந்த பென் டிரைவ்ல பதிவாயிருக்கு. இந்த ஆதாரத்தை இப்பொழுது நான் கோர்ட்டில் சமர்ப்பிக்க நான் அனுமதி கேட்கிறேன். ஆதாரத்தை சமர்ப்பிக்க. ஆதாரம் ஆய்வுக்காக இந்த சபை ஒரு 1/2 மணி நேரம் ஒத்தி வைக்கப்படுகிறது. குமார், இங்க வாங்க. என்ன குமார், என்ன எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிருக்கிறீங்க? அங்க நீங்க மட்டும் தான் இருந்தேன்னு சொன்னீங்க. ஆமா சார், நான் மட்டும்தான் சார் இருந்தேன் சார். நானும் முரளி இருந்தேன் சார். முரளி நானும் சார் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன் சார். அந்த நேரத்துல திடீர்னு சார் அடுத்த வாரம் நடக்க போற காரியத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன் சார். திடீர்னு சந்தோஷம் உங்க வந்துட்டான் சார். குமார், நான் நேரடியா பாயிண்ட்டுக்கு வரேன். சோ நீங்களும் சந்தோஷம் அடுத்த வாரம் நடக்க போற ஒரு கொள்ளை சம்பவத்தை வச்சு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. குறுக்க சந்தோஷம் வந்ததுனால முரளி சந்தோஷம் கொண்டுட்டானா? இல்ல சார், முரளி கொல்லல சார். நான் சந்தோஷம் பிடிச்சுக்கிட்டேன் சார். நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க கொண்டுட்டீங்களா? இல்ல சார், நான் கொலை பண்ணல சார். ஐயோ குமார், நீங்க கொல்லல, முரளி கொல்லல, வேற யார் தான் செஞ்சது? போதும் குமார், நீங்க சொன்ன காரணங்கள்லாம். இனிமே நான் அந்த கேஸ நடத்த விருப்பப்படல. நீங்க போய் வேற யாராவது ஃபைன் பண்ணுங்க. சார் நான் உங்களை நம்பி தான் சார் இருக்கிறேன் சார். அந்த சிசிடிவி காரியம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது சார். சார் இந்த அவன் கொலை பண்ண போது சார், நான் இருக்கும்போது அவன் ஓடி வந்தான் சார். நான் அந்த முரளி வரும்போது சார் என்னை காப்பாத்துங்க சார். உங்களை நம்பி இருக்கிறேன் சார். நீங்க தான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி வந்தீங்க சார். நீங்கள் கைவிட்ட யார் சார் காப்பாத்துவா? குமார், நான் சொல்றது கேளுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மாறாக அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்க பெறுவான். நீங்க என்ன செஞ்சீங்க முழுசா என்கிட்ட சொன்னாதான்
இந்த இந்த கேஸ் சம்பந்தமா என்னால முழுசா வாதாட முடியும். சார் உண்மையை சொல்றேன் சார், உண்மையை நடந்ததை சொல்றேன் சார். சார் அன்னைக்கு நானும் முரளி பேசிட்டு இருக்கும் போது சார் திடீர்னு சார் சந்தோஷம் உள்ள வந்து அவன் கையில கத்தி வச்சிருக்கான்னு தெரியாது சார். வந்து கொண்டே சார் கத்தி எடுத்து குத்த வந்துட்டேன் சார். நான் முரளியை காப்பாத்துறதுக்கு வேண்டி சந்தோஷம் பிடிச்சேன் சார். முரளி ஓடிட்டான் சார். சார் சந்தோஷம் கையை பிடிச்சிருந்தேன் சார். அவங்க பிடிச்சிருக்கும் போது சார் கத்தி கையை பிடிச்சு இழுத்தேன் சார். அவனே அவன் கத்தி அவங்க வயிற்றுல குத்தி அப்படியே செத்துட்டான் சார். நான் சார் உண்மை நடந்தது சார், என்னை காப்பாத்துங்க சார். நீங்க அப்ப பல குற்றங்கள் செஞ்சதுலாம் உண்மைதானா? ஆமா சார், உண்மையில குற்றம் நிறைய பண்ணிருக்கேன் சார். நான் சாக வேண்டியதான் சார். ஆனா இந்த குற்றத்தை நான் பண்ணல சார். நீங்க மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார். குமார், நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க செஞ்ச குற்றங்கள் எல்லாம் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்க. நீங்க இப்ப மனம் வருந்தி இருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. வாங்க போலாம். கணம் கோட்டர் அவர்களே, நான் கொடுத்த ஆதாரத்தை நீங்கள் ஆய்வு செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மன்னிக்கவும் மிஸ்டர் சாஸ்தா, நீங்க ஒரு சீனியர் லாயர். நீங்க கொடுத்த ஃபுட்டேஜ்ல எதுவும் இல்லையே. வாட்? என்ன சொல்றீங்க? அதுதான் சார் என்னோட ஆதாரத்தை வச்சிருந்தேன். அது எப்படி மறைஞ்சு போக முடியும்? என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? சார் என்னோட கம்ப்யூட்டர் நான் செக் பண்ணி அசிஸ்டன்ட் காணாம போயிட்டானே சார். அதுதான் சார் என்னோட ஆதாரம் எல்லாமே இருந்தது. சார் என்ன விளையாடுறீங்க நீங்க? நீங்க ஒரு சீனியர் லாயர், மறந்துடாதீங்க. சார் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க சார். இந்த கேஸுக்கு இந்த ஆதாரம் தான் ரொம்ப முக்கியம். இந்த கேஸுக்கு அந்த ஆதாரம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சீனியர் லாயர், இது புரிஞ்சிக்காம எப்படி இந்த கேஸ்ல நீங்க வந்து நிக்க போறீங்க? இப்ப நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் போறதுக்கு நீங்க பேசிக்கலாம். சமாதானம் போறதுக்கு வழி இல்லையா? யுவர் ஆனர், இந்த வழக்கு விசாரணை நடந்ததை வச்சு பார்க்கும்போது எனது எதிர்கட்சி வழக்கறிஞர் அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். இவர் என்னுடைய கட்சிக்காரர் குமாரின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மட்டும்தான் இத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. அதனால நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்கு கோர்ட் நீதி வழங்குவதில் அர்த்தம் கிடையாது. ஆகவே என்னுடைய கட்சிக்காரர் குமார் நிரபராதி என்று சொல்லி தீர்ப்பளித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோச்சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததால் குமார் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன். யோ பிரஜாபதி, இங்க வரோம். ஒன்ன மாதிரி வக்கீல்லாம் இருக்கிறனால தான் நாட்டுல கொலை செய்யறவன் கொள்ளை அடிக்கிறவன் எல்லாரும் தப்பிச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். யோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லியா. நான் வச்சிருந்த ஆதாரம் எப்படியா காணாம போச்சு? எல்லாம் உள்ளதானே வச்சிருந்தேன். இப்படி இருந்தா நீதி எப்படியா ஜெயிக்கும்? நியாயம் எப்படியா வெல்லும்? உங்களை மாதிரி ஆள்லாம் குற்றவாளியை காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் சாஸ்தா, நான் குமாரை செட்டில் பண்ணிக்கிறேன். குமார், நீங்க உங்க குற்றங்கள் எல்லாம் என்கிட்ட மனம் வருந்தி கேட்டு மன்னிப்பு கேட்டு மனம் மாறினதுனால நான் என் பிதாவுக்கிட்ட கேட்டு உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கான பாவ மன்னிப்பை பெற்று தந்தேன். என்னுடைய ரத்தத்தினால உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற பாவ மன்னிப்பை இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க. குமார், நீங்க சமாதானத்தோடு போங்க. இனி பாவம் செய்யாதீங்க. உதவிக்கு ரொம்ப நன்றி சார். நான் உள்ள மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஐயா, அவன் மரண தண்டனைக்கு பாத்திரவானுங்க ஐயா. அவன் வந்து நீங்க எப்படி நீங்க மன்னிக்க விடலாம்? இப்படி இருந்தா நாட்டுல எப்படி நீதி வந்து நிலைநாட்ட முடியும்? சாஸ்தா, உங்களோட பிரச்சனை ஆதியிலிருந்து என்னன்னு தெரியுமா? உங்களோட பழத்தெல்லாம் நீங்க மறக்கிறது தான். யூ நோ ஒன் திங், இந்த குமாருக்காகவும் சேர்த்துதான் அந்த கல்வாரி சிலுவையில உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் செலுத்தி முடிச்சேன்.
அதை நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இப்போ நான் என்னுடைய எவிடன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. வாங்க குமார். ஐயா தீர்ப்பை பூரா அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. Forgive them, for they know not what they do. பாவம், நியாயத்தின் சாபம், சுகவீனம், மரணம், My God, why have you forsaken me? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? முடிந்தது. Father, into your hands I commit my spirit. பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். ஒரு பாடலோடு நாம் மறு உத்தரவு கொடுக்க போகின்றோம். நீரெனக்காய் காயப்பட்டீர், நீரெனக்காய் அடிக்கப்பட்டீர், உம்மாலே நான் விடுதலையானேன். இந்த பாடல் பாடப்படும் போது கர்த்தருக்கு உங்கள் மறு உத்தரவை நீங்கள் தெரிவிங்கள். நாம் எழுந்து நின்று இதை பாடலாம். நீர்
எனக்காய் காயப்பட்டீர், நீ எனக்காய் நொறுக்கப்பட்டீர். சொல்லுவோம், உம்மாலே நான் விடுதலையானே, உம்மாலே நான் சுகம் பெற்றேன், உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன், உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன். மறுபடியும் சொல்லுவோம், உம்மாலே நான் thank you Lord, உம்மாலே நான் சுகம் பெற்றேன். சொல்லுங்க தேவ ஜனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து declare it. It is because of Jesus that you are set free, that you have peace. உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன், உம்மாலே உம்மாலே நான் விடுதலையானே, உம்மாலே நான் சுகம் பெற்றேன், உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன், உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன். ஆமாண்டவரே, எனக்காக நீர் ஆண்டவரை காயப்பட்டீரே, எனக்காக நீர் நொறுக்கப்பட்டீரே. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளிலே அதை நான் எண்ணும் போது, அதை நான் யோசிக்கும் போது, நீர் என்னோடு பேசும், என் இதயத்தின் ஆழத்தில் என்னோடு இடைப்படும். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தை விவரிக்கப்பட நாங்கள் கேட்கும் போது நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து அமருங்கள். நாடகம் நல்லா இருந்துச்சா? நாடகம் நல்லா இருந்துச்சாங்க? You can reduce the monitor, it's a bit too loud. சொல்லுங்களேன், நல்லா இருந்துச்சா? புரிஞ்சிச்சா? அந்த நாடகத்தின் சத்தியத்தோடு நான் ஆரம்பித்து நான் கல்வாரி சிலுவைக்கு நான் வர விரும்புகின்றேன். அதாவது உண்மையிலே இதுதான் அந்த நிலைமை. ஒருவேளை நம்ம சிங்கப்பூர் சட்டத்தின்படி, இந்த உலக சட்டத்தின்படி நம்ம எந்தவித மீறுதல், எந்தவித சட்டத்துக்கு எதிரான காரியம் செயல்கள் செய்யாம இருக்கலாம், கோர்ட்டுக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்கிற ஒரு கோர்ட்டு இருக்குது, வாழ்க்கை என்கிற ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது. அத வேதத்துல இருந்து தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை, உலகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியர்கள் மத்தியில கூட நம்ம சுய கர்மத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம பலவித முயற்சி எடுக்கிறோம். கரெக்டா? என் கர்மம், இந்த கர்மத்தை எப்படியாவது தீர்க்கணும். கங்கை நதி வரைக்கும் போவாங்க, கரெக்டா? ஒரு சில மலைகளுக்கு ஏறுவாங்க. இந்தியாவுடைய சரித்திரத்தை நீங்க பார்த்து வந்தீங்கன்னா, கர்மத்தை கழிக்கிறதுக்கு மனுஷன் எங்கெங்கெல்லாம் போறான். சிங்கப்பூர்ல காவடி கூட தூக்குறான் தைப்பூசத்துக்கு. இட்ஸ் a way of expressing என் கர்மத்தை கழிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை தேடணும். I need to find a way to cleanse, to wash my sin. ஏன் நீ வேதனைப்படணும்? Why must you go through pain? ஏன் காவடியில நீ 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 இந்த மாதிரி குத்தணும், இந்த மாதிரி ஈட்டி மாதிரி வச்சு நீ ஏன் குத்தணும்? Why must you experience pain? ஏன்னா என் பாவம் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கின்றது, என் கர்மம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்குது. நான் பேசினாலும் நான் யோசித்தாலும் அதுல கெடுதல் இருக்குது. அது சின்ன குழந்தைட்டு கூட இருக்குங்க. Even the young child. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் யூஸ் பண்ண ஒரு, but it help you understand. We are all sinful. நம்ம எல்லாருக்கும் பாவ குணாதிசயம் இருக்குது. சின்ன குழந்தை பிரைமரி ஸ்கூல் போகும்போது, முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது, உங்க சொந்த பிள்ளையே மற்ற பிள்ளை கேரி பண்ற ஸ்கூல் பேக், மற்ற பிள்ளை கொண்டு வந்திருக்க பென்சில் கேஸ், பேனா, அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு சின்ன குழந்தை என்ன தெரியுமா பண்ணோம்? சில நேரம் திடீர்னு ஒரு பேனாவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடும். ஒருவேளை நம்ம பண்ணியிருக்கலாம்.
நீங்க பிரைமரி ஸ்கூல் போகும்போது முதல் நாள் பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் பார்த்து கவர்ச்சி பெற்று, ஐயோ சும்மா ஒரு பேனா தானே எடுத்துட்டு வந்தேன், சும்மா ஒரு இரேசரை தானே எடுத்துட்டு வந்தேன். ஆனா அந்த பிள்ளைக்கு வேதனை பட்டுச்சா? சொல்லுங்க, இன்னும் ரொம்ப குவைட்டா இருக்கீங்க. அந்த பிள்ளைக்கு வேதனை பட்டுச்சா? இந்த உலகத்துல வாழும் நாம் பாவத்தில் தரிக்கப்பட்டவர்கள். You and I are born in sin. Our actions, our words, our thoughts are sinful and we bring hurt to people around us. நம்மை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு கெடுதல், வேதனையை நாம் கொண்டு வருகிறோம். பிறவியில் இருந்து பாவம், பிறந்ததே ஒரு பாவம். அதற்காக தான் இந்த கோர்ட் சீன். why is the court scene so important? ஒரு வழக்கு நடக்குது. ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையை பார்த்து உங்களை சாஸ்தார், மிஸ்டர் சாஸ்தார் யாருங்க? வேற யாரும் இல்லைங்க, மிஸ்டர் சேட்டன், சாத்தான். எப்படி வேதத்துல புக் ஆஃப் லைஃப் நீ உன் வாழ்க்கையில செய்தது எல்லாம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் குறிக்கப்பட்டிருக்கிறதோ, மிஸ்டர் சாத்தானோ ஒரு டைரி வச்சிருக்கிறாரு. இவன் இந்த நாள்ல இந்த மாதிரி கெடுதல் பண்ண, இந்த நாள்ல பொறாமையா யோசிச்சான், இந்த நாள்ல கொஞ்சம் ரொம்ப கெடுதலாக இந்த பொம்பளை பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் யோசித்தான். அதெல்லாம் மிஸ்டர் சாத்தான் குறிச்சி நோட் புக்ல வச்சிருக்கிறாரு அவருடைய வழக்குக்காக. for his case. அவர் யாரை எதிர்த்து வழக்கு கொண்டு வரார் பாஸ்டர்? உன்னை எதிர்த்து தான். ஒரு நாள் வரும், பரத்துல நீதிமன்றத்துல நீ நிற்ப, அவன் குற்றம் சாட்டுவான், இன்னைக்கும் குற்றம் சாட்டுறான். The Bible says he is the accuser. குற்றம் சாட்டுகிறவன். நீ பண்ணதெல்லாம், நீ யோசித்ததெல்லாம், நீ செய்ததெல்லாம், நீ நடந்ததை எல்லாத்தையும் அவன் தேவனுக்கு முன்பாக உனக்கு எதிராக வழக்கு உண்டாக்குவான். இவன் இப்படி பண்ணா, தேவனே எப்படி நீங்க இவனை விடலாம்? how can you let him go? சாஸ்தார் அதான் சொன்னாரு. இந்த 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 குமார் பாவம், அவன் ஏதோ ஒரு கும்பல்ல ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டதுனால அவன் அந்த வழக்குல ஆகப்பட்டான். ஆனா சாஸ்தார் சொல்றாரு, அவன் செய்தது தப்புதான், அதை எப்படி விட முடியும்? சத்ரு திரு Satan will accuse you to the very end. நீ பெஸ்ட் லாயரை தேடினாலும் அவனுடைய வழக்குக்கு எதிராக உன்னால போராட முடியாது. உன் வாழ்க்கையை குறித்த ஒரு வழக்கு, ஒரே ஒரு பதில். வேதம் சொல்லுது. The Bible says in 1 John chapter 2, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 1:2 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். I read it in English first. But if anyone does sin, we have an advocate with the Father, Jesus Christ, the righteous one. He is the propitiation for our sins, and not for ours only, but also for the sins of the whole world. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். And that is the word of God. And the word of God is true. You can believe the word of God. வேத சத்தியத்தை நீங்கள் நம்பலாம். நான் சொல்ற வார்த்தை கூட நம்பாம போலாம், ஆனா வேதம் சொல்ற வார்த்தையை நீங்க நம்பலாம். Jesus is your advocate. எப்படி பிரபா, அவர் ஃபுல் நேம் சாஸ்தார் சொல்லுவாரு பிரஜாபதி. பிரஜாபதினா என்னங்க? ஆக்சுவலி நம்முடைய இந்து வேதங்கள்ல பிரஜாபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. If you don't believe me, this is so beautiful. நம்முடைய இந்து வேதங்கள், ரிக் வேதங்கள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள்ல பிரஜாபதியை குறித்து என்ன தெரியுமா சொல்லுது? அது என்னமோ ஒரு இந்த மிருகம் மரத்துல கட்டப்பட்டு அதனுடைய ரத்தத்தினால மானிடர்கள், மனுக்குலம் மீட்கப்படுவார்கள் என்று அந்த ரிக் வேதத்திலே சொல்லப்படுது. It is there. They know.
ஒருத்தர் மரத்துல கொண்டு வரப்படுவார், அந்த மரத்துல கட்டுவாங்க, ஆணி அடிப்பாங்க. அவருடைய ரத்தத்தினால மனித குலத்துக்கு மீட்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. பிரஜாபதி, அதுதான் பிரஜாபதிக்கு அர்த்தம். உனக்காக வழக்காடுகிறவர், உனக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர். There is one who argues on your side. There is one who is your advocate. உன்னுடைய வழக்கறிஞர் இயேசு. And you know why the devil cannot, ஏன் தெரியுமா எசேட்டானுக்கு மறு உத்தரவு ரிபட்டல் கொடுக்க முடியாது? ஏன்னா உன் பாவம் என் பாவம், நம்ம பண்ண அக்கிரமம் எல்லாம் கர்மம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதினால் இனி அந்த கர்மம் உன்மேல் கிடையாது. ஹல்லேலூயா. நீ வந்து எத்தனை முறை வேளாங்கண்ணிக்கு போனேன்னு கிடையாது, நீ கங்கை நதியில போய் குளிச்சியோ குளிக்கலையோ அதெல்லாம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் உன்மேல் இருக்கிறதா, அவ்வளவுதான். All that is matters. நீ எத்தனை முறை நீ இங்க உருண்ட அங்க உருண்ட, எத்தனை படி ஏறின இறங்கினோ அதை பற்றிலாம் இல்லப்பா. இயேசுவின் தூய ரத்தம், எந்த கலப்பும் எந்த கலகமும் எந்த கெடுதலும் இல்லாத ரத்தம் உன்மேல் இருக்கிறதா, அவ்வளவுதான் கேள்வி. நீதிபதி தேவன் அததான் பார்க்கிறாரு. The God who is holy, who is the judge, only looks what is on you, the holy blood of Jesus. Then no accusation can be brought against you. உன் மீதான எந்த வழக்கும் கொண்டு வரப்பட முடியாது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் உன்மேல் இருக்கிறது. அதற்காக தான் இது பெரிய வெள்ளிக்கிழமை. That is why this is Good Friday. ஒருவேளை சிலர் நீங்க யோசிக்கலாம், என்னங்க உங்க ஆண்டவரை சிலுவையில போட்டு அடிச்சு நொறுக்கி சாக வச்சிருக்காங்க, அதெல்லாம் போய் குட் ஃப்ரைடேன்னு சொல்லி கொண்டாடுறீங்களே, என்ன? Why you celebrating? ஒருத்தர் சாத் உனக்காக செத்திருக்கான்னு சொல்றீங்க, அவர் ரொம்ப படுபாவமான கொடூரமான சாவை வேற செஞ்சிருக்காரு, அதை ஏன் குட் ஃப்ரைடேன்னு சொல்றீங்க? ஏன்னா அவர் எனக்காக செய்ததுல என் வாழ்க்கை தப்பினது, சாபத்திற்கு நெருங்கிய என் வாழ்க்கை, மரணத்திற்கு நித்திய மரணத்திற்கு சென்று கொண்டிருந்த என் வாழ்க்கை, எனக்கு எல்லா வழக்கையும் தயார் செய்த அந்த சாஸ்டார், அந்த எசேட்டான், அந்த சாத்தான், அது நிமித்தம் நான் நியாயத்தீர்க்கப்பட போகும் அந்த சூழ்நிலையில் இருந்து இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை காப்பாற்றினார். அதனாலதான் பெரிய வெள்ளிக்கிழமை. That is why it is Good Friday. அந்த வீடியோ கிளிப் பார்த்தோம் இல்லையா? You saw that video clip. அவர் சிலுவையில் இருக்கும்போது அவர் மேல் உலகத்தின் பாவம், உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ பாஸ்டர், அவர் இயேசு மரித்து 2000 வருஷம் ஆயிட்டேன், நான் அப்ப பறக்கவே இல்லை, எங்க அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, தாத்தாவும் இல்லை, பாட்டி, எங்க ஃபேமிலியே இல்லை, அப்படி எப்படி இயேசு எங்க பாவத்துக்காக மரித்தார்னு சொல்றீங்க? அவர் ஒரே தரம் மனுக்குலத்தின் சரித்திரம் முழுவதற்காக, கடந்தது, நிகழ்காலம், வருகின்ற காலம் அனைத்திற்கும் கல்வாரி சிலுவையில் பலியானார். Once and for all, the perfect sacrifice. Once and for all, ஒரே தரம் பூரண பலியாக, சம்பூரண பலியாக அவர் கொடுக்கப்பட்டார். போதும், இனி வேற எந்த பலியும் தேவையில்லை. Now there is no other sacrifice needed. Jesus is the perfect sacrifice. உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய பாவங்களை அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்தார். அது மாத்திரமல்ல, சுகவீனம், sickness, you saw the word sickness, சுகவீனம், உன்னுடைய சுகவீனம். இந்த வாழ்க்கையில டாக்டர் சொல்றான், ஐயோ உனக்கு இந்த 4th stage கேன்சர் வந்திருக்கு, ஐயோ உனக்கு வாழ்நாள் முழுசும் இந்த மருந்தை தான் எடுக்கணும், உனக்கு டயபிட்டிஸ், உனக்கு பிபி, இது அதுன்னு. உன்னுடைய சுகவீனத்திற்காக கூட இயேசு கல்வாரி சிலுவையில் அதை சுமந்து ஏற்றுக்கொண்டார். சாபங்கள், சில பேர் சொல்லுவீங்க, எங்க குடும்பத்துல இந்த சாபம் இருக்கு பாஸ்டர், எங்க குடும்பத்துல எப்பொழுதுமே இந்த மாதிரி 65 வயசுக்கு மேல எங்க ஆண் பிள்ளைகள் வாழ்வதில்லை, எல்லாரும் 65க்கு முன்னாலே செத்து போயிட்டாங்க பாஸ்டர், எங்க குடும்ப சரித்திரத்துல அதை பார்க்கலாம். சாபம், சாபம். It is a curse. Example I சொல்றேன், using it as an example, but these are things that you and I don't think too much sometimes. இதை குறித்து நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்லை.
பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் சில கெடுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. God is speaking to you. ஒரு சில கெடுதலான பழக்க வழக்கங்கள், ஆல்கஹாலிசம், குடிவெறி. உங்க தாத்தாவும் குடிவெறியில இருந்தாரு, போட்டு மனைவியை போட்டு அடிப்பாரு உங்க பாட்டிய. உங்க அப்பாவும் அதே மாதிரி குடிவெறி, போட்டு மனைவியை போட்டு அடிக்கிறது. இப்ப பிள்ளையும் குடிவெறி, போட்டு மனைவியை போட்டு அடிக்கிறது, பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது. சாபம், curse. It is a curse. Yes, it's a problem, it's a social problem, but it's a curse. Jesus died for your curse. உன் குடும்பம், உன் வம்ச வழியே வரக்கூடிய சாபங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். You can, நீ எந்த கவுன்சிலர்கிட்ட போனாலும், எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எல்லாம் ட்ரை பண்ணி இருக்கலாம். ஆனா கடைசியில அந்த உடைப்பு, அந்த பிரேக் த்ரூ எப்ப தெரியுமா வரும்? கல்வாரி சிலுவைக்கு நீ ஓடும்போது. Because Jesus broke the curse at the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் அந்த சாபத்தை இயேசு முறியடித்திருக்கிறார். அதனால தாங்க நாங்க நம்புறது இது பெரிய வெள்ளிக்கிழமை. It is Good Friday. It is the greatest news. மானிட மீட்பிற்கான மகாபலி இயேசு. அவரை போல் ஒருவர் இல்லை. உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இல்லை. மற்ற தேவர்கள் எல்லாம் நீங்க பார்த்து கேட்கும் போது, எனக்கு என்ன தருவேன், எனக்கு என்ன பலி கொடுப்பேன், எனக்கு என்ன கொண்டு வருவேன். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே உன்னை நீ என்ன கொடுப்பேன்னு கேட்காம தன்னையே கொடுத்தவர். He is the only one who did not say, what will you give me? But he said, I will give you everything because I want you to be free. I want you to be well. நீ நல்லா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ விடுதலை பெறணும். என்னையே உனக்கு தருகிறேன். I will give you all of myself. அதனால தான் பெரிய வெள்ளிக்கிழமை. That is why it is Good Friday. இந்த காட்சி உங்கள் மனசிலே பதியட்டும். Let this picture be stuck in your mind. என் சுகவீனம், என் பாவம், என் சாபம், என்னுடைய நியாய தீர்ப்பு, என்னுடைய மரணம் எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்திருக்கிறார். அவர் எனக்காக இன்றைக்கு வரைக்கும் வழக்காடுகிறார். Even till today, Jesus is my advocate. He defends me from the accusation of the devil. சத்ருவின் குற்றச்சாட்டிலிருந்து இன்றைக்கும் அவர் என்னை பாதுகாத்து வருகிறார். ஒரு விசை கண்களை மூடி இருப்போம். கேட்ட சத்தியம் இதயத்தின் ஆழத்தில் இடைப்படட்டும், பேசட்டும். Just allow the word to speak to you. தனிப்பட்ட விதத்திலே கேட்ட சத்தியத்திற்கு மறு உத்தரவு கொடுங்க. In a personal way, in a quiet way, just between you and God. Respond to God as you hear about His love for you, as you hear about what He has done for you. Thank you, Jesus. ஒரு சில வினாடிகள் கொடுக்க விரும்புகின்றேன். I just want to give you a few seconds or so just to have a quiet moment. Thank you, Jesus. Praise you, Lord. இப்பொழுதும் கூட நம் சார்பில் சகோதரர் சாம் ஜோசப் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். On our behalf, Brother Sam Joseph will now lead a response prayer, and let us pray together with him as he leads us. ஒரு ஜெப நிலையில் இருப்போம்.
ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்திருக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆண்டவரே, உமது சிலுவையின் முன் நிற்க ஆண்டவரே இங்கே இருக்கிற எவருக்கும் ஆண்டவரே தகுதி இல்லை. நீர் குற்றமற்றவர், முழுமையாக பரிசுத்தமானவர். ஆனாலும் ஆண்டவரே, என்னுடைய இடத்தில் ஆண்டவரே நீர் நின்றீர். என்மேல் விழ வேண்டிய அந்த கோபாக்கினை ஆண்டவரே முழுவதும் உண்மையில் விழுந்தது. என் ஒவ்வொரு பாவமும், மறைந்த எண்ணங்களும், தோல்விகளும், வஞ்சனைகளும் இப்பொழுது உமது உடலில் ஆணிகளாக அறியப்பட்டதை ஆண்டவரே நான் காண்கிறேன். பிதாவே, உம்முடைய கோபாக்கினை ஆண்டவரே முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. உமது சொந்த குமாரனின் மேல் ஊற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவான ஆண்டவரே, நீர் அதை சகித்துக் கொண்டீர். அந்த கசப்பான பானத்தை ஆண்டவரே முழுமையாக நீர் எனக்காக குடித்தீர். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த வார்த்தைகள் ஆண்டவரே என்னுடையவைகளாக இருக்க வேண்டியது. ஆனால் நீர் அதை உமது உதடுகளில் எடுத்தீர். நீர் கைவிடப்பட்டீர், நான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. நீர் நொறுக்கப்பட்டீர், நான் சுகமடைவதற்காக. நீர் நிராகரிக்கப்பட்டீர், நான் உமதுடையவனாக அழைக்கப்படுவதற்காக. அவை இனி நான் பாவத்தை லேசாக எண்ணாமல் இருக்க செய்யும். உமது பலியை ஆண்டவரே சாதாரணமாக கருதாதிருக்க செய்யும். பாவத்தை வெறுக்க கற்பியும் ஆண்டவரே. உம்மை நேசிக்க கற்பியும் ஆண்டவரே. வெறும் வார்த்தைகளால் அல்ல, முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையினால் ஆண்டவரே. இயேசுவே, எல்லாம் முடிந்தது என்று நீர் சொன்னீர். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரே ஒன்றை ஆரம்பிக்கட்டும். ஆழமான மனம் திரும்புதல், ஆழமான ஒப்பு கொடுத்தல் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே மீண்டும் உமக்கு ஒப்படைக்கிறேன். அதற்கு நான் தகுதியானவன் என்பதால் அல்ல, நீர் எனக்காக உமது ஜீவனை அளித்ததால். ஆண்டவரே, சாட்டை ரோமனின் கைகளில் இருந்தது, ஆனால் ஒவ்வொரு அடியும் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் சுமையால் விழுந்தது. எங்களை மன்னியும். சங்கீதம் 22 ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தை நீ நிறைவேற்றினீர். சங்கீதம் 22:15, என் பலம் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடைய ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். நாங்கள் ஜீவ கிரீடத்தை அணிவதற்கு ஆண்டவரே நீர் முட்கிரீடத்தை அணிந்தீர். பரலோகத்தின் ராஜா அடிமை ரூபத்தை எடுத்தீர். உமக்கு நன்றி சொல்ல ஒரு ஆயம் போதாது ஆண்டவரே. உங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே என்கிற இந்த பாடல். இந்த பாடல் ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, உங்க கண்கள், உங்கள் செவி, உங்கள் இருதயம், உங்க முழு சரீரத்தில் உள்ள அவயவங்களை வைத்து இந்த பாடல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை பாடும்போது உங்களை ஆராய்ந்து கர்த்தரிடம் ஒப்புக் கொடுங்க.
Let us sing this song in this time. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலாம். Lord